பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவருடைய முகத்தை பார்க்க நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலும் உடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும், எங்கள் குடும்பங்களையும், சபைகளையும், தேசத்தையும், ஊழியக்காரர்களையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எழுந்தருளும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. எல்லாம் கைதட்டி, நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, எங்கள் மீது வந்தவன் இயேசு, வேகம் வருவார் ஆனந்தமே, எங்கள் மீது வந்தவன் இயேசு, வேகம் வருவார் ஆனந்தமே, கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே,
புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா 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 கிரியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கியதே. கொடி கூட கருகாமல் புகை கூட அழுகாமல் கிருபை தாங்கியதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கியதே. முடி கூட கருகாமல் புகை கூட அழுகாமல் கிருபை தாங்கியதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா சொல்வோம். அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கியதே, உன் கிருபை என்னை நடத்தியதே. உன் கிருபை என்னை தாங்கியதே, உன் கிருபை என்னை நடத்தியதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கியதே, உன் கிருபை என்னை நடத்தியதே. உன் கிருபை என்னை தாங்கியதே, உன் கிருபை என்னை நடத்தியதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குராமா சந்தரமா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. கண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்.
ஆறுகளை கடக்கும் போது அவள் உன்னில் புரள்வதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாதுன்னு சொன்னாரே. என் பார்வைக்கு அருமையானபடியால் கனமானதை சொன்னாரே. எந்த சோதனையின் வழியாக, எந்த போராட்டத்தின் வழியாக, எந்த கண்ணீரின் வழியாக நீங்களும் நானும் கடந்து போனாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. நம்பிக்கை இல்லாத நேரங்களிலே அவர் நமக்கு நங்கூரமாயிருந்து உங்களை என்னை அவர் பாதுகாக்க வன்மையில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ மனுஷர்களை நீங்க நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். எத்தனையோ மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்யாம போயிருக்கலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. சூழ்ந்து தவித்திடும் நேரங்களில் தூக்கி சுமப்பவன் நீதானையா, நீதானையா என் இயேசையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. சூழ்ந்து தவித்திடும் நேரங்களில் தூக்கி சுமப்பவர் நீதானையா. சோர்ந்து தவித்திடும் நேரங்களில் தூக்கி சுமப்பவர் நீதானையா, நீதானையா என் இயேசையா. நீதானையா, நீதானையா என் இயேசையா, என் இயேசையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. சோர்ந்து தவித்திடும் நேரங்களில் சுமப்பவன் நீதானையா. சோர்ந்து தவித்திடும் நேரங்களில் சுமப்பவன் நீதானையா, நீதானையா, நீதானையா என் இயேசையா, என் இயேசையா. நீதானையா, நீதானையா என் இயேசையா, என் இயேசையா. சோதனை என் வாழ்வில் பெருகினாலும் சூழ்ந்திடும் அந்நேரமும் பிரசன்னம். சோதனை என் வாழ்வில் பெருகினாலும் சூழ்ந்திடும் அந்நேரமும் பிரசன்னம். ஏற்றிலும் உங்களின் வார்த்தைகளே சாதிக்க உகந்தவன் நீதானையா. ஏற்றிலும் உங்களின் வார்த்தைகளே சாதிக்க உகந்தவன் நீதானையா, நீதானையா என் இயேசையா. நீதானையா, நீதானையா என் இயேசையா, என் இயேசையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. சோர்ந்து தவித்திடும் நேரங்களில் சுமப்பவன் நீதானையா. சோர்ந்து தவித்திடும் நேரங்களில் சுமப்பவன் நீதானையா, நீதானையா என் இயேசையா. நீதானையா, நீதானையா என் இயேசையா, என் இயேசையா. கால்கள் சரிக்கிடும் நேரங்களில் பின்பற்றினேன் சுவடுகளை. கால்கள் சரிக்கிடும் நேரங்களில் பின்பற்றினேன் சுவடுகளை. காலங்கள் எங்கு மாறினாலும்
காத்திட வல்லவர் நீதானையா. காலங்கள் என்று மாறினாலும் காத்திட வல்லவர் நீதானையா. நீதானையா என் இயேசையா, நீதானையா நீதானையா என் இயேசையா. நம்பிக்கையில்லாத நேரங்களில் நம்பிடும் நங்கூரம் நீதானையா. சோர்ந்து தவித்திடும் நேரங்களில் தூக்கி சுமப்பவர் நீதானையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ராமா ரகமா ஷேராமா. நீ நல்லவர் 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 நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் நீ போதுமானவர், எல்லா ஆபத்திலும் நீ போதுமானவர், எல்லா இக்கட்டிலும் நீ போதுமானவர். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஹல்லேலூயா 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 வியாதியோடு கண்ணீரோடு வேதனையோடு ஐயோ என்ன நடக்குமோ என்கிற பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கரத்தினாலே அவர் கரங்களை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தடுப்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். எல்லா இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்த தெய்வம், மரணத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தெய்வம் அவர் இன்றைக்கும் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, அந்த உயிர் தெழுந்த வல்லமை தேசங்களை பற்றி பிடிக்கட்டும், கிராமங்களை பற்றி பிடிக்கட்டும். விசேஷமாய் எல்லா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுக்கட்டும். அராமா நாமா அராமா. இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவார்களாக, உற்றார் உறவினர்கள் ஆறுதல் அடைவார்களாக. அந்த பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா பயங்கள் நீங்குவதாக. தேவையோடு ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சன்னா, அல்லேலூயா
அறைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக. இந்த ஆராதனை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய சரீரத்தின் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை, தேவனுடைய பிரசன்னம்மை தொடுகிறதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரசன்னத்தினாலே ஒரு பெரிய சமாதானத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், ஆறுதலினாலே உங்களை நிரப்புகிறார். எல்லா வியாதிகள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை நாங்கள் கடிந்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறார். எல்லா தேவைகளை குறித்திருக்கிற பயம், எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் சொன்னவர், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னவர், குழந்தையா இருந்த நாள் முதல் இந்த நாள் வரை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்த ஆண்டவர், அவர் முதிர் வயதிலும் மரண பரியந்தமும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இப்பொழுது அவருடைய பூரண கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக, பூரண சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர், கிருபையில மூடிக்கொள்ளும் ஆண்டவர், தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் எங்களோடு கூட நீ பேசும் இயேசு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மே மாதத்திலும் 1ஆம் தேதி அதிகாலையிலே உங்களை நான் சந்திப்பதிலே இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற வாசல்கள், திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே அவருக்கு திறக்கிற வல்லமை உண்டு. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது எந்த அலுவலும் செயல்படாமல் இருக்கலாம், இந்த முழு உலகமும் ஒரு பூட்டப்பட்ட ஒரு ஸ்தம்பித்த நிலையில் இருக்கலாம். ஒரு வீட்டையில ஒரு சிறையில் இருக்கிறது போல இத்தனை நாட்கள் நான் தனிமையில் இருக்கிறேனே, இந்த சூழ்நிலை எப்பத்தான் மாறுமோ என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் நமக்கு ஒரு தீமை உண்டு பண்ணது போல நீங்க நினைக்கலாம். இல்லை, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் அன்பு பெறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவன். பிலதெல்பியா சபை குறித்து சொல்லும் பொழுது, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் என்று சொல்லி நம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி பரிசுத்தத்தை குறித்து சவால் விடுகிறவர். என்னிடத்துல யாதொரு குறையும் குற்றமும் உண்டோ என்று சொல்லி சவால் விட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல எந்த குறைவும் இல்லை, எந்த மாசும் இல்லை, ஒருவரும் அவரை குறித்து குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குற்றம் சாட்டப்படாத ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். இரண்டாவது, அவர் சத்தியம் உள்ளவர். மூன்றாவது, தாவீதின் திறவுகோலை உடையவர். ஒரு வீட்டிலே நாம் உட்பிரவேசிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு திறவுகோல் உண்டு. துதி என்கிற ஒரு திறவுகோலை வைத்து நாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் உணர முடியும். துதி என்கிற திறவுகோலை வைத்து நாம் பிரவேசிக்க வேண்டுமானால்
நாம் தேவனை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. சமாரிய ஸ்திரீட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் இருக்கிறதுக்கு முன்பாக நம் சபைக்கு கடந்து போயிருக்கிறோம், தேவனை ஆராதித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம். நம் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரத்தை சரியாய் செலவு பண்ணினோம், எவ்வளவு நேரம் தேவனை ஆராதித்தோம், எவ்வளவு நேரம் ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம், எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம், எந்த அளவுக்கு தேவனையும் தேவ சபையையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் நாம் கனம் பண்ணினோம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஆலயம் கூட்டப்பட்ட பின்பு, ஐயோ நான் ஆண்டவரை தேடினா நலமாய் இருக்குமே, ஐயோ நான் அதிகமாக ஜெபித்திருந்தால் நலமாய் இருக்குமே, ஐயோ நான் உபவாசமாக இருந்தால் நலமாய் இருக்குமே, ஐயோ இன்னும் பரிசுத்தமாக இருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம். எந்த மனுஷனையும் குறை சொல்ல நமக்கு தகுதி இல்லை. ஒருவர் குறை சொல்லாதபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிடத்தில் காணப்படுகிறதா, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த சத்திய வசனத்தின்படி நான் நடக்கிறேனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய துதி என்கிற ஒரு திறவுகோள் தாவீதிடத்தில் இருந்தது. இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற தேவனாய் இருந்தபடியினால்தான் அந்த தாவீதிடத்தில் ஆண்டவர் பரிசுத்தத்தை அதிகமாக எதிர்பார்த்தார். அவன் பாவம் செய்வதும் போது கூட தீர்க்கதரிசி மூலமாய் அந்த தாவீதை அவர் கடிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, துதி என்கிற அந்த வாசல் வழியால் நாம் பிரவேசிப்போம். தேவனை அதிகமாய் துதிப்போம். இந்த நாட்கள் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முறுமுறுக்காமல், அவிசுவாசப்படாமல், எந்த காரியத்தை யோசித்து நாம் கவலைப்படாமல், கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கும் என்று சொன்னது போல தேவனை துதித்து பழகுவோம். அப்பொழுது கர்த்தர் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஊடாக அவருடைய மகா பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தேவ பிரசன்னத்தை உணர 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 சத்தியம் உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசுவார். அவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார், அதிகாரத்தோடு வல்லமையோடு பேசுவார். அவர் அந்த சபைக்கு சொல்லுகிற காரியம், பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தத்தை நாம் உடனே அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது எப்பொழுதும் இடைவிடாமல் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நன்கு ஆராதிக்க பழக வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவருடைய சத்திய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய கிரியைக்கு என்ன மேன்மை உண்டு என்பதை அவர் சொல்லுவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக நாம் எதையும் செய்யாமல் ஆண்டவரிடத்துல பாராட்டை நாம் பெற முடியாது. இன்னைக்கு உலக பிரகாரமான எந்த ஒரு எஜமான, எந்த ஒரு வேலைக்காரனும் தன் எஜமானிடத்துல நன்மையை பெற வேண்டுமானால், பாராட்டை பெற வேண்டுமானால், எந்த அளவுக்கு வேலையை உண்மையாகவும் நேர்மையாகவும் உத்தமமாகவும் சரியாகவும் அவர் செய்கிறாரோ அதன்படி அவர் பாராட்டையும் வெகுமதியும் பெறுகிறார். அதே போல உங்களையும் என்னையும் பார்க்கிற ஒரு எஜமான் ஒருவர் உண்டு, ஒரு ராஜா ஒருவர் உண்டு, ஒரு தகப்பன் ஒருவர் உண்டு. அவர் காண்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கிரியைகள், அதாவது நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மறுதலியாமல் இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை நாம் விட்டுவிடாது இருக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்வார், இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு மனுஷனும் பூட்ட முடியாதபடி கர்த்தர் இந்த நாட்களிலே வாசல்களை திறப்பாராக. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எந்த சூழ்நிலையிலும் என் தேவை சந்திக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லையே, எனக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நான் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியமும் நடக்கலையே. கர்த்தர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைக்கிறதுக்கு காரணம், உங்கள் கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். உங்க துதி ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்க கேட்கிற அந்த சத்திய வசனத்துக்கு ஆண்டவர் நீங்க உண்மையா நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்வார். யார்? கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள்,
கர்த்தருடைய நாமத்தை அறியாதவர்கள், ஏன் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்கள் கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு காலம் வருகிறது. உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக அவர் இரட்டத்தனையான பலனை அவர் கொடுக்க போகிறார். 10வது வசனம் 3ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கிறோம். உன் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடங்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் பொறுமை உள்ளவராயிருந்தார். அவருக்கு விரோதமாய் எத்தனையோ வார்த்தைகள் பேசப்பட்டாலும், அவருக்கு விரோதமாய் எத்தனையோ கிரியைகள் இருந்தாலும் அவர் பொறுமை உள்ளவராய் உபத்திரவங்களை, பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை அவர் சகித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிற வேளையில, வியாதியின் பிடியிலே சிக்கியிருக்கிற வேளையில, நீங்கள் நானும் சுகமோடு இருப்பது, பலனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. தேசத்திற்காக அதிகமாக செபியுங்க, பட்டணங்களுக்காக அதிகமாக செபியுங்க, விசேஷமாக வியாதி உள்ளவர்களுக்காக அதிகமாக செபியுங்க, மருத்துவர்களுக்காக அதிகமாக செபியுங்கள், காவலர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதிகமாக செபியுங்கள். தேசத்திற்காகவும், உயர் அதிகாரிகளுக்காகவும், முதலமைச்சருக்காகவும், இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும் அதிகமாக செபியுங்கள். ஏனென்றால் அவர் திறந்த வாசலை அவர் நமக்கு வைக்க வேண்டுமானால் நாம் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட கிரியைகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தர் நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளுக்கு, சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை இரவும் பகலும் துதித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளுக்கு, அந்த கிரியையில உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அநேகரை ரட்சித்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் கிரீடத்தை, மேன்மையை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொன்னீங்களப்பா, ஒருவனும் அதை கூட்ட மாட்டான்னு சொன்னீங்களே. ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தைகள், குடும்பங்கள், பொருளாதார காரியங்கள், சரீர சுகங்கள், அத்தனை காரியத்திலும் ஒரு விடுதலையும் சுகமும் ஜெயமும் உண்டாகட்டும் இயேசு மூல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இப்பொழுது சில வார்த்தைகளை சொல்லுங்கள். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணனை போல பாதுகாப்பானவர் இந்த புதிய மாதத்தை காணும் உதவி செய்திருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் இந்நேரம் அறையில் நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க. நாளைக்கு 1ஆம் தேதி நம்முடைய விசுவாச பிள்ளைகள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேளையாக உபவாசம் பண்ணி ஒரு தேசத்துக்காகவும் பிறப்பு நிலையில் ஜெபிக்க முடியும் நடத்த கேட்கிறோம். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாகவும் நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தக்கூடியதாகவும் அமையணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கு தத்துவத்துக்கு மேல ஒரு வாக்கு சொல்லப்பட்டது, என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே. ஆண்டவர்கிட்ட கேட்டு என்னென்ன வசனங்களுக்கு நீ கை கொள்ள வேண்டும், என்னென்ன வசனங்கள் நீங்க கேட்டு இது வரைக்கும் கீழ்படியாம இருக்கிறீங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி 1ஆம் தேதி தேவசனத்தில் அமர்ந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தாழ்த்தி செபித்து தேவ பிரசனத்தை நீங்கள் அனுபவித்து இந்த வாக்கு தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் குடும்பமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் எங்களையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாராக. அம்மாப்பேட்டை ஏஜி சபையின் சார்பாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த 1ஆம் தேதியிலே உங்களை நாங்கள் முழு மனதோடு வாழ்த்துகிறோம்.